பிப்ரவரி 9, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். The Lord will do miracles in your life and make you happy. எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெரேமியா chapter 5 verse 1. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கண்கள் நியாயம் செய்து சத்தியத்தை தேடுகிறவர்களை நோக்குகிறது. அப்படிப்பட்டவர்கள் பட்டணங்களிலும் தேசங்களிலும் காணப்படும் போது அவர்களை நினைத்து அந்த பட்டணத்தின் குடிகளுக்கு மன்னிப்பை தருவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியை செய்யுங்கள். அநீதி எல்லாமே பாவம் என்று வேதம் கூறுகிறது. அநீதி செய்கிற ஜனங்கள் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் நீதியையும் நியாயத்தையும் மாத்திரம் செய்ய வேண்டும். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் செம்மையானவற்றை செய்ய பழகுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதிபரர், நியாயம் செய்கிறவர். உலக நாடுகளில் யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கொள்ளை நோய்களும் திரளாய் காணப்படுகிறது. சமாதான கேடு எங்கும் காணப்படுகிறது. இனி ஒரு தலைமுறை இந்த பூமியில் எழும்புமோ என்பதே கேள்விக்குறியாக காணப்படுகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியையும் நியாயத்தையும் விரும்பி அதை செய்யும் போதும் சத்தியத்தை தேடுவர்களாக காணப்படும் போதும் உங்கள் நிமித்தம் தேசங்களிலும் பட்டணங்களிலும் சமாதானம் காணப்படும். Go up and down the streets of Jerusalem. Look around and consider. Search through her squares. If you can find but one person who deals honestly and seeks the truth, I will forgive this city. My dear brothers and sisters, the eyes of the Lord are on those who judge and seek the truth. When such people are found in cities and countries, the Lord says that He will remember them and give forgiveness to the inhabitants of that city. Ye children of God, do righteousness. Even though we live among unjustified people, we should only do justice and righteousness. Practice doing what is right in the eyes of God and not for man. Wars, earthquakes, civil problems and diseases abound in the countries of the world. Dangers of peace are everywhere. Whether another generation will arise or on the earth is questionable. In this situation, when God's children love and do justice and are seen as seekers of truth, peace will be found in nations and cities for your sake. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட ஆண்டவரே பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. நீர் தந்த அந்த பூமியிலே நாங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் நீதியையும் நியாயத்தையும் ஆண்டவரை செய்கிறவர்களாக மாத்திரம் காணப்படும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றவர்களைப் போல மற்ற மனுஷர்களைப் போல ஆண்டவரை நாங்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். என் தேவனே, நீர் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறேன். நீர் எங்களை பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறேன். நீர் எங்களை காண்கிற ஆண்டவராக இருக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவரே அப்பா எல்லா ஜனத்துக்கும் ஒரு விடுதலையை தருகிற ஆண்டவராக இருக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நீதியை செய்கிறவர்களாக இந்த அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே அப்பா அநீதிகள் பாவத்திலே ஆண்டவரே நாங்கள் போகாதபடிக்கு நாங்கள் நீதி செய்கிற பிள்ளைகளாக நியாயம் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் நாங்கள் செம்மையானவற்றை நாங்கள் செய்யும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் நியாயம் செய்கிறவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நாட்டில் அநேக ஆண்டவரே பிரச்சனைகள், சமாதான கேடுகள், பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள் ஆண்டவரே
இன்னும் பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள் என்று பல காரியங்களை ஆண்டவரை நாங்கள் செய்திகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்பா நாங்கள் ஆண்டவரே நீதியும் நியாயத்தையும் மாத்திரம் விரும்பினவர்களாக உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை படிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு அதை சொல்கிறவர்களாக நாங்கள் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக ஆண்டவரை எங்களுடைய தேசத்திலே ஆண்டவர் ஒரு சமாதானத்தை நீர் உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் நிமித்தம் ஆண்டவரே எங்கள் தெருக்களில் ஆண்டவரே ஒரு சமாதானம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட ஜீவியம் ஆண்டவர் இந்த உலகத்தில் நாங்கள் செய்யும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது கூட யார் ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறதான அந்த அற்புதத்தை நீர் செய்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவளுக்கு துணையாக இருந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ரத்தத்தினாலே கர்த்தர் நீர் அவளை மீட்டரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே நீரே அதிசயத்தை செய்வீராக. தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் நீ சந்திப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே எப்பொழுதும் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு பலவீனங்களிலிருந்து நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் யாருக்காக எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோங்களோ அத்தனை காரியங்களையும் அவர்களுக்கு நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படியாக உம்முடைய மகிமையை காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் எடுக்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தி விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர்களுக்கு நிழலாய் இருந்து அவளுக்கு துணையாய் இருந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்கா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கொடாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகம், பலன், ஜீவனை, ஆரோக்கியத்தை பட்டு நீடிய ஆயுள் நாட்களை அவர்கள் பெற்று அவர்கள் விரும்புகிற காரியங்களை இந்த வருடத்திலும் பெற்று அவள் வாழ்ந்திருக்கேன் இருக்கிற பேத்தாரம் திருமண நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியுமாக கர்த்தருக்குள்ளாக இணைந்து இந்த குடும்பங்கள் கட்டப்பட்டு கர்த்தாவே கர்த்தருக்கு பயந்து தங்களுடைய வாழ்வை நடத்தும்படியாக இருக்கிற பேத்தரிடமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கட்ட, வருமானங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாவற்றும் வாழ்ந்திருக்கு தருவீராக, காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியம் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.